அமைச்சர்கள், அரசியல்வாதிகள், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அரசு அதிகாரிகள், சிரேஷ்ட அரசு அதிகாரிகளுக்கு டியூட்டி ஃப்ரீ அல்லது தீர்வையற்ற வாகன கொள்வனவுக்கான அனுமதி பத்திரம் வழங்கப்படும். இந்த லங்காதீப பத்திரிகையில் ஒரு அதிர்ச்சியான செய்தி பார்க்கலாம். ஜீவத்வன்ன விதியாக் நே, வாழ்வதற்கு வழி இல்லை. ரஜே லொக்கோ லக்ஸ விசிபாக் வாகன பெர்மிட் லக்ஸ தேக்கட்ட விக்குனலா. ரஜே லொக்கோ என்றால் இந்த நீங்கள் நினைக்கக்கூடாது உடனடி இந்த அரசாங்கத்தின் முக்கியமானவர்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். ரஜே லொக்கோ என்றால் அரச அதிகாரிகளில் பெரியவர்கள், சிரேஷ்ட அரச அதிகாரிகள். அவர்களுடைய 25 லட்சம் பெறுமதியான வாகன அனுமதிகளை அல்லது வாகனத்தை கொள்வனவு செய்வதற்கான இறக்குமதி செய்வதற்கான அனுமதிகளை 2 லட்சத்திற்கு விற்கிறார்களாம். ஜீவத்வன்ன விதியாக் நே, வாழ்வதற்கு வழி இல்லை. 25 லட்சம் பெறுமதியான டியூட்டி ஃப்ரீ, அதாவது தீர்வையற்ற வாகனத்தை நீங்கள் இறக்குமதி செய்யலாம் என்ற அந்த அனுமதி பத்திரத்தை வெறும் 2 லட்சத்துக்கு விற்கிறாங்களாம். வாழ்கிறதுக்கு வழி இல்லையா? என்ன செய்ய? அவங்களுக்கு மட்டுமா வாழ்கிறதுக்கு வழி இல்லை? எங்களுக்கும் தான், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் தான். சூழல் கஷ்டமாக இருக்குது, சரியான கஷ்டமாக இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு நாளாவது கோழி இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய குடும்பத்திற்கு இன்று 1 கிலோ கோழி இறைச்சியை வாங்குவதற்கு 1450 ரூபாய் தேவைப்படுகிறது. அன்று நாள் முழுக்க ஏனைய பொருட்களை வாங்குவதற்கு 550 ரூபாய்க்கு அதிகமான ரூபாய் தேவைப்படுகிறது. அப்படி என்றால் இன்னும் ஒரு 1550 ரூபாவை சேருங்கள். 3000 ரூபாய் ஒரு நாளுக்கு தேவைப்படுகின்றது. அந்த கூலி தொழிலாளிக்கு, அந்த கூலி வேலை செய்யும் நபருடைய மாத சம்பளமே அல்லது ஒரு நாளுக்கான சம்பளமே 1500 ரூபாய் என்றால் அவர் என்ன செய்வார்?